வெல்கம் டு அவர் சேனல். செட்டிநாட்டு கோஸ்மல்லி செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கத்தரிக்காய் தேவையான அளவு இரண்டாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். 2 உருளைக்கிழங்கை நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி குக்கரில் 3 சவுண்டு வச்சா அவிஞ்சிரும். அவிஞ்சதுக்கப்புறம் புளியும் உப்பும் ஊற வச்சுருக்கணும். அதை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த கத்திரிக்காயை உருளைக்கிழங்கையும் தோலை நீக்கிட்டு அதையும் பிசைந்து வைத்து கொண்டால் இந்த மாதிரி வரும். நம்ம அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் வதக்கி இந்த பிசைஞ்சு வச்சுருக்கும் கோஸ்மல்லியை, தக்காளி, உருளைக்கிழங்கு, புளி இவற்றை ஊற்றி 2 சவுண்டு அடித்தால் செட்டிநாட்டு கோஸ்மல்லி ரெடி. கொத்தமல்லி போட்டு இறக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.